Hello viewers, நீனோ பார்க்க போறது Death Note episode 17 part 1. ஓபன் பண்ணா நம்ம ரெம் இருக்குதுல்ல, அது அதோட டெத் நோட்டை எவனோ ஒருத்தங்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி பிராட்காஸ்ட் ஆயிட்டு இருக்க எல்லா கிரிமினலையுமே போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் இந்த நோட்டை நீ எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஐ மீன் நீ யாரை கொல்ல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கண்டிஷன் போட்டு ஒருத்தங்கிட்ட எழுத வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் எதுக்குன்னு பார்த்தா இது எல்லாமே லைட்டோட பிளான். மீசாவை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அது இந்த மாதிரி பண்ணும். இது சொன்னதுக்காகவே அவனும் கண்ணா பின்னான்னு எழுதிட்டு இருப்பான்னு வைங்களேன். ஆனா அது யாரு என்னன்னு தெரியாது. அதனால தான் கிரிமினல்ஸ் எல்லாருமே அட்ட டைம்ல சாக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப என்னன்னா 50 நாள் ஆயிருச்சு, இன்னுமே லைட்டையும் வெளியில இல்ல, மீசாவையும் வெளியே உள்ள. என்ன லைட்டோட அப்பாவும் ஜெயில போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கதான் நம்ம எல்லுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. எதுக்காக இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க, பேசாம வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா இல்ல, கிரா மறுபடியும் எல்லாத்தையுமே கொல்ல ஆரம்பிச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சு என் பையன் கண்டிப்பா கிரா இல்லவே இல்ல, நீ தான் பிடிவாதமா சொல்லிட்டு இருக்க. எப்ப என் பையன் கிரா இல்லன்னு சொல்லி அவனை வெளியில விடுறீங்களோ அப்பதான் நானும் வெளியில வருவேன். அது வரைக்கும் என்னை வெளியில யாரும் கூப்பிடாதீங்கன்னு ஆணித்தரமா அடிச்சு சொல்லிடுவாரு. என்ன சீஃப் இப்படி முரண்டு பிடிக்கிறாருன்னு எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லைட்டும் பாத்தீங்கன்னா பேன்னு கவுந்து கிடப்பான். என்னப்பா நீ ஓகேவான்னு கேட்டா, ஏண்டா நான் இருக்கிற நிலைமைய பார்த்தா ஓகே மாதிரியாடா இருக்குது, என்ன அடைச்சதுக்கு அப்புறம் கிரிமினல்ஸ் யாருமே சாகலன்னு சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச அது நான் இல்ல, யாரோ எனக்கு தெரிஞ்சவங்க தான் நான் இப்படி சிச்சுவேஷன்ல இருக்கேன்னு தெரிஞ்சு இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கிரா இல்லம்மா. பட் எல்லு நீ கிரா இல்லங்கிறதுனால தான்டா யாரும் சாகல, நீ கிரா இல்லன்னு சொல்லாதேன்பா. அதே மென்டல் பையில நான் எத்தனை டைம் தான் சொல்றது நான் கிரா கிடையாதுன்னு புலம்பி தள்ளுவான். இப்ப எல்லுக்கு என்ன குழப்பம்னா, இவன் கிராவா இருந்திருந்தானா இந்நேரத்துக்கு வெளியில செத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி இவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா இவனுக்கு எதுவுமே தெரியல, என்ன நடக்குதுன்னு எல்லுக்கு ஒரே குழப்பம். அங்க இருக்க ஆபீசர்ஸ் ஏப்பா லைட்டு கிட்ட ஏன் கிரிமினல்ஸ் இன்னும் செத்துட்டு இருக்காங்கிற உண்மையை சொல்லல, அவனுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாமான்னு கேட்டா அவன் கண்டுக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் மீசா கிட்ட அப்படியே பேச்சுவார்த்தை நடத்துவான். எனக்கு தெரியும் நீ டயர்டா இருக்கான்னு, நீ ஓகேவான்னு கேட்பான். அவ பச்சை பச்சையா திட்டுவா, ஏண்டா நீ என்ன முட்டாளாடா, ஒருத்தி எப்படி அடைச்சு போட்டு குடும்பப்படுத்திட்டு இருக்கியே, என்ன தயவு செஞ்சு விட்டு தொலை, இத்தனை நாளா நான் லைட்டை பிரிஞ்சு இருந்ததே இல்ல, நான் அவனை பார்க்கணும்னு சொல்லி புலம்பி தள்ளுவா. சோ இப்படி எல்லாத்தையும் பார்க்கும்போது அத்தனை பேருமே அவங்க லிமிட்டை ரீச் பண்ணிட்டாங்க. அவங்களால முடியல, அதுக்கு மேல இவனுக்கு ரெண்டு பேருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க கண்டிப்பா லைட் கிரா இல்லன்னு. அதனால எதுக்கு இந்த வேண்டாத வேலை, பேசாம லைட்டை விட்டுரு, நீ அவனை விட்டுட்டீன்னா சீஃபும் வெளியில வந்துருவாரு, நம்ம உண்மையான கிராவை தேடுற வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த கிராங்கிறவன் இன்னுமே வெளியில தான் சுத்திக்கிட்டு இருக்கான். லைட்டும் மீசாவும் ஒன்னா இருக்காங்க, அவ்வளவுதான், மத்தபடி வேற எந்த பஞ்சாயத்தும் இல்லாமா. பட் எல்லுக்கு அதுதான் இப்ப மெயின் டவுட்டே, எதனால மீசாவுக்கு லைட்டை பிடிச்சதுன்னே தெரியல, ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்ட்டு இன்னுமே அவன் நோண்டி நோண்டி பேசினோன்னு அவங்க கடுப்பாயிருவாங்க. எல்லு எனக்கு தெரிஞ்சு நீ கண்டுபிடிச்சது தப்பு அப்படிங்கறத ஒத்துக்க மனசு இல்லாம தான் நீ லைட்டை திருப்பி திருப்பி குறை சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்ட்டு இப்ப எல்லையே பிளேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் இவனுங்க இப்படித்தான் சொல்லுவானுங்கன்னு, அதனாலதான் அவன் கண்டுக்காம உட்காந்துக்கிட்டு இருக்கான். கிராவால ட்ரேஸே இல்லாம கொல்ல முடியும்னா அவனை கண்டுபிடிக்கிறது ஒன்னும் அவ்வளவு ஈஸி இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் ரீசன் இல்லாம கொல்ல மாட்டான். FBI ஏஜென்ட் எல்லாத்தையுமே கொன்னான்ல, அதுவுமே சும்மா கொண்டிருக்க மாட்டான். இதை நீ தானே சொன்ன அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் அவன் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்ல, ஏதோ ஒண்ணு தீவிரமா யோசிச்சுக்கிட்டே இருப்பான். மொத்தத்துல அவனுக்கு சொல்றது என்னன்னா, அவங்கள விட்டு அவங்க யாருமே கிரா இல்லன்னு, நம்ம நிஜமான கிராவை புடிச்சே ஆகணும், அது இவங்க கிடையாதுன்னு சொன்ன உடனே அப்படியே ஒரு நிமிஷம் நம்ம லைட்டை குறுன்னு பார்த்துட்டு சரி ஓகேப்பான்னு சொல்லி அவங்க அப்பா சீஃப் இருக்காருல்ல அவர்கிட்ட கொஞ்சம் ஹெட் குவார்டர்ஸ் வாங்க, நான் இது வரைக்கும் கண்டுபிடிச்ச என்னோட தியரி என்னன்னு சொல்லி நான் உங்ககிட்ட தெளிவா சொல்றேன், அதை கேட்டுட்டு முடிவெடுங்க. பட் அதுக்கு முன்னாடி லைட்டோட ஃபாதரா நான் உங்ககிட்ட பேச வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஏகப்பட்ட விஷயத்த சொல்லுவான். என்ன சொல்லுவான் எதுன்னு சொல்லி தெளிவா காட்ட மாட்டாங்க. பட் அவன் சொல்ல அவங்க அப்பா பயங்கரமா ஷாக் ஆயிட்டாரு. அட பாவிகளான்னு. ஒரு 3 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா மீசா இருக்கான்ல, அவளை நம்ம சீஃப் கார்ல கூப்பிட்டு போவாரா, யோ கிளவா நீ தான் இனிய கடத்தன பொறுக்கி பாயலா, ஆமா இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேப்பா. இங்க பாரு குரங்கு, நான் ஒன்னும் பொறுக்கி இல்ல, நான் ஒரு டிடெக்டிவ் அப்படின்னு பாரு. அப்பந்தான் அவளுக்கு ஞாபகம் வரும், என்னன்னா மீசா தான் செகண்ட் கிரா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண உடனே போலீஸ் எல்லாம் ரவுண்டு கட்டி போய் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. எல்லாம் மூஞ்ச கவர் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க. ஏன்னா இவ தான் மூஞ்ச பார்த்தாலே போட்டு தள்ளிடுவாளே. அவளுக்கே ஷாக்கா இருந்துச்சாமா, அது எப்படி என்னைய போய் செகண்ட் கிரான்னு கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு தெரியல, ஆனா அது ரொம்ப ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சேம்பா. எப்படியே அவ தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பா. வாயை மூடுன்னு சொல்லிட்டு எங்கேயோ கூட்டு போவாரு. பாத்தீங்கன்னா அங்கதான் லைட்டும் இருப்பான். அவனை பார்த்த உடனே மீசாக்கு அவ்வளவு சந்தோஷம். பார்த்த உடனே டேடி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இனி என்னதான் எங்களை பண்ண போறீங்கன்னு சொல்லி புலம்பி தள்ளுவான். ஆல்ரெடி இங்க பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது, இந்த மீசா வேற அங்கிள் நீங்க லைட்டோட பையனா, அச்சி அப்பாவா, நான் வேற உங்களை பொறுக்கின்னு சொல்லிட்டேனேன்னு அப்படியே சமாளிச்சுக்கிட்டு இருப்பா. அதை யாரும் கண்டுக்கிற மாதிரி இல்ல. வாங்க வாங்க போலான்னு சொல்லிட்டு நேரா வண்டியில ஏத்திட்டு கிளம்பிடுவாரா. போற வழியில நம்ம பையன் ஒரு வழியா நாங்க தான் கிரா
இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணி எங்களை ஃப்ரீயா விட்டுட்டீங்க கரெக்டா? இதத்தானே நாங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம்பா. உடனே அவங்க அப்பா அதெல்லாம் ஒரு விளக்கனே இல்ல, உங்க ரெண்டு பேத்தையுமே போட்டு தள்ளுறதுக்கு தான்டா நான் கூட்டு போயிட்டு இருக்கேன். உங்களை போட்டு தள்ளுறதுக்காக எல்லாமே அங்க ப்ரிப்பேரா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை நான் தான் வாலண்டியரா கூப்பிட்டு போவேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன். உங்களை கண்டிப்பா இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ண போறது கன்ஃபார்ம் பாரு. அவ்வளவுதான், ரெண்டு பேர்த்துக்குமே தூக்கி வாரி போடும். ஏ டாடி, நீ எல்லாம் டேடியா? என்ன விளையாட்டு பண்ணிட்டு இருக்க? அங்க அப்படி என்ன தப்பு பண்ணோன்னு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இவன் ஒரு சைடு கத்த, அவ ஒரு சைடு கத்த, ஒரே கலவர பூமி தான். சீஃப் என்ன சொல்லுவாரு, எல் டிசைட் பண்ணிட்டாரு, லைட்டு தான் ஃபர்ஸ்ட் கீரா, மீசா தான் செகண்ட் கீரான்னு. சோ அதனால உங்களை போட்டு தள்ளலாம் போதும், தாவு ஆட்டோமேட்டிக்கா நின்றும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்படின்னா இன்னும் செத்துக்கிட்டு இருக்காங்களான்னு கேட்பான். இல்ல இன்னும் செத்துக்கிட்டு தான் இருக்காங்க பாரு. ஆடா பாவிங்களா, என்கிட்ட அவன் அப்படி சொல்லவே இல்லையே, எங்களை அடைச்ச உடனே சாகரவங்க ஸ்டாப் ஆயிட்டாங்கன்னு சொன்னா கிறுக்கு பையனு புலம்பி தள்ளிட்டு இருப்பான். இப்ப என்னன்னா எல்லு இவன் தான் கிரான்னு கன்ஃபார்மே பண்ணிட்டான். ஆனா இப்ப அதெல்லாம் பஞ்சாயத்து இல்ல. அவனோட ஃபைனல் தியரி என்னன்னா, இவங்க ரெண்டு பேத்தையும் போட்டு தள்ளிட்டா டெஃபினட்டா கிரிமினல்ஸ் எல்லாம் சாகிறது கண்டிப்பா ஸ்டாப் ஆகும் அப்படிங்கறத மட்டும் அவன் அடிச்சு சொல்லியிருக்கான். அதனாலேயே இந்த விஷயத்துக்காக யூஎன்ல இருக்க டாப் அபிஷியல்ஸ் கிட்ட எல்லாம் அப்ரூவலும் வாங்கியாச்சு, எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க உடனே, மெயினா ஜாப்பனீஸ் கவர்மெண்ட். அதனால கீராவை கண்டிப்பா கொன்னே தீரணும்னு வில்லத்தனமா பேசுவாரு. அதாவது இவங்க ரெண்டு பேத்தையும் போட்டு தள்ள போறதான் அப்படி சொல்றாரு. யோ டாடி, நான் ஒண்ணு கிரா இல்லையாம்பா, அவர் இருந்துட்டு இது உங்க பையன், உங்க பையன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, ஏன் அப்படி பண்றீங்கப்பா? அவரு இது ஒண்ணு என்னோட டெசிஷன் இல்ல, எல்லோட டெசிஷன். இது வரைக்கும் அவர் ஏகப்பட்ட கேசஸ் சால்வ் பண்ணியிருக்காரு, எதுவுமே தப்பானது இல்ல. அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இது உண்மையாதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. நம்ம பயலுக்கு கடுப்பாயிரும். நான் உன்னோட பையன், நான் சொல்லி நீ நம்ப மாட்டேன், அந்த எல்லு தான் அப்ப உண்மையா சொல்றானா, அப்போ நான் போய் சொல்றேன், அங்க செத்துமே சாவு நிக்கலன்னா அப்ப என்ன பண்ணுவேங்கிற மாதிரி கேட்பானா. அதுக்கு தான் அவன் என்ன சொல்லிட்டான், இப்படி ஒருவேளை நிக்கலன்னா அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இவங்க ரெண்டு பேத்தையும் சாவடிச்சதுக்காக அவன் அவனோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறானாமா. இப்படி சொன்னோன்னே அவன் என்ன லூசா, லாஜிக்கலா அசம்ப்ஷன் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், இது தப்பு, எதுக்கு எல்லு இப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தான், இது சரியில்லையே, எல்லு கண்டிப்பா இப்படி பண்ண மாட்டான். ஏதாச்சும் ஒரு கேஸ சால்வ் பண்ணான்னா டெஃபினட்டா அதுக்கு சாலிடான எவிடன்ஸ் இருக்கணும். ஆனா இந்த கேஸ்ல மட்டும் அவன் ஏன் இப்படி பண்ணான் அப்படின்னு அவன் புலம்பிட்டு இருக்கும்போது வந்துட்டோன்னு வேகமா போய் ட்ரிஃப்ட் அடிச்சு நிப்பாட்டுவாரா. பார்த்தா இவங்க இருக்க இடத்துல யாருமே இல்ல. ஆமா, எங்க வந்திருக்கோம், ஒருத்தருமே இல்ல, என்ன பண்ண போறோம் அப்படி இப்படின்னு கேட்டவொடனே, இதுதான் யாருமே இல்லாத இடம், எக்ஸிகியூஷன் கிரவுண்டு கூட்டு போறதை விட உங்களை இங்க வச்சு போட்டு தள்ளிட்டு நானும் செத்துறலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒண்ணு. டாடி என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்கன்னு அவங்க ரெண்டு பேருமே கத்து நிறுத்துவாங்க. மீசா என்ன சொல்லுவா, அவன் உங்களோட பையன், அவனையும் கொல்லணுங்கிறீங்க, நீங்க சாகணும்னா நீங்க மட்டும் சாக வேண்டியதானே, எதுக்கு அவனையும் கூட்டு போறீங்க, இப்படி பண்ணினா கிராவுக்கும் உனக்கும் என்னையா டிஃபரன்ஸ் அப்படின்னா, இல்ல கிராவும் நானும் வேற வேற, ஒரு ரெஸ்பான்சிபிளான பேரண்ட், அது மட்டும் இல்லாம டிடெக்டிவ் சூப்பரண்டென்ட், என்கிட்ட தப்பு பண்ணவங்க யாரும் தப்பிக்கவே முடியாதுன்னு அப்படியே வில்லத்தனமா லுக்கு விடுவாரு. நம்ம பைய கதர்வான், இப்ப நாங்க செத்து போனோம்னா உண்மை எதுவும் வெளியில வராது அப்படி இப்படின்னு, எப்படி இருந்தாலும் நீ சாக போறது கன்ஃபார்ம், அப்படி இருக்கும்போது என் கையாலேயே செத்து போயிரு, அதுதான் நல்லதுன்னு சொல்லி கண்ணெடுத்து தலையில வச்சிருவாரு. அப்பவுமே நம்ம பையன் கதர்வான், ஐயோ நான் கிரா இல்ல இல்லன்னு, கைய வேற பின்னாடி ஹேண்ட்கஃப் போட்டு வச்சிருக்காங்களா, அவனால எடுத்து தடுக்க முடியல. யோ இப்ப நீ என்னைய கொன்னுட்டீனா கிராவோட ட்ராப்ல நம்ம மாட்டின மாதிரி ஆயிரும், சொன்னா கேளு, வேண்டாம் வேண்டான்னு புலம்பி தள்ளுவான். மை டியர் சன், உன்னை போட்டு தள்ளிட்டு நானுமே சாக போறேன், எனக்கு உன்னை போட்டு தள்ளணும்னு எந்த ஒரு ரீசனும் இல்ல, ஆனா இப்ப இருக்க நிலைமைக்கு உன்னை போட்டு தள்ளிதான் ஆகணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படியும் போலீஸ் இங்க வந்துருவாங்க, வந்தாங்கன்னா உன்னைய போட்டு தள்ளுறதுக்காக அவங்களே கூட்டு போயிருவாங்க. இது வரைக்கும் எத்தனை கொலை பண்ணிருப்ப, இனி இதுக்கப்புறம் உன்னை நான் நரகத்துல மீட் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு லுக்க விட்டுட்டு பட்டும் பாரு. மீசா அப்படியே கதறுவா, இல்ல வேண்டாம் வேண்டான்னு. இனி இதுக்கப்புறம் டெத் நோட்ல என்னென்னலாம் திருப்பங்கள் வரப்போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.